சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக இருக்கப் புகழ். வணக்கம். இன்றைய தலைப்பு விரதம் இருக்கத்தான் வேண்டுமா? இந்து மதத்திலே மிக அழுத்தம் கொடுத்து பெரியவர்கள் சொல்வது இந்த விரதம் பற்றி. எல்லா மதங்களையும் விரதம் இருக்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்து மதத்தில் இதர தெய்வங்களுக்கு என்று ஏற்பட்ட விரதங்கள், கிருத்திகை விரதம், கேதார கௌரி விரதம், சதுர்த்தி விரதம், சிவராத்திரி விரதம் அப்படி இருக்கு. ஆனால் சைவர்கள், வைணவர்கள் யாராக இருந்தாலும் இந்துவாய் பிறந்துவிட்டால் இருக்க வேண்டிய ஒரு விரதம் என்று ஒரு பொது விரதம் உண்டு. அது ஏகாதசி விரதம். ஒவ்வொரு ஏகாதசி என்றும் விரதம் இருப்பது என்பது ஒரு விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இன்றைய தலைமுறையினருக்கு அது ஒரு வெறுப்பாக இருக்கிறது. நாளைக்கு ஏகாதசி விரதம்டான்னு சொன்னால் முந்தனை தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நல்ல கணக்கு போடுற கேலண்டரில் 15 நாள் ஆச்சு அப்படின்னு. எப்படி இந்த ஏகாதசி விரதம் மட்டும் குடுக்குன்னு ஓடி வருது திரும்ப திரும்ப என்று அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள் இளைஞர்கள். இந்த விரதம் பற்றி பார்ப்போம். விரதம் ஏன் இருக்க வேண்டும்? இந்து மதம் ஏன் வலியுறுத்துகிறது? அதுதான் முக்கியம். இந்த விரதம் இருக்கிற விஷயத்திலே நாம் ஒன்று கவனிக்கணும். விலங்குகள் விரதம் இருப்பதில்லை. அவை உணவு கிடைக்காமல் பட்டினி கிடந்தாலே ஒழிய விரதம் இருப்பது என்பது விலங்குகளுக்கு பழக்கமில்லை. விரதம் இருக்கக்கூடிய அறிவும் மன அடக்கமும் திறமையும் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அது என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால், பசி என்பது இறைவன் எல்லோருக்கும் கொடுத்த ஒரு வரம். ஒரு நாளைக்கு 3 தடவை பசிக்குது. அப்போல்லாம் நம்ம உணவு சாப்பிட்டு நினச்சிக்கிறோம். அப்படி இருக்கிற போது, நமக்கு உணவு கிடைக்கிற போது, உணவு சாப்பிட வசதி இருக்கிற போது, பசி பசி என்று கத்தக்கூடிய வயிற்றை நாம் ஏன் காயப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்போ நம்ம முனிவர்கள் அதை பற்றி ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, மனிதன் உணவு உண்பதற்கும் விலங்குகள் உணவு உண்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. விலங்குகள் தம் தேவைக்கு மட்டுமே சாப்பிடுகின்றன. மனிதன் விலங்குகளுக்கு இல்லாத ஒரு வசதி உடையவனாக இருக்கிறான். என்னென்னா, அவனுடைய நாக்கு 6 வகை ருசி மட்டும் இல்லை, 60 வகை ருசியை கூட கண்டறியக்கூடிய திறமை உள்ளது. விலங்குகள் அப்படி இல்லை. புலி, சிங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை மாம்சம், பச்சை ரத்தம் அதான் அதுக்கு பிடிக்கும். வேறு டேஸ்ட்டெல்லாம் அது விரும்புறது இல்லை. அது போன்விட்டா, ஓவல்டீனு, காப்பி, டீ, புளியோதரை இதெல்லாம் கேட்குறது இல்லை. அதுக்கு வேண்டியது அந்த ஒரு மாதிரி உணவு தான். அதே மாதிரி இந்த தாவர உணவுகளை உண்ணக்கூடிய ஆடு, மான் போன்றவை அந்த பச்சை இலை அந்த ஒரு டேஸ்ட்டு தான் விரும்புது. நீங்கள் பசுமாட்டுக்கு ரொம்ப சமைத்துப்பார் புக்கை பார்த்து படித்து அறுசுவை உணவு கொடுத்தீங்கன்னா முட்டி தள்ளிடும் வேணான்ட்டு. அதுக்கு வேண்டியதெல்லாம் பச்சை வாழை இலை தான். நீங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இது ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் விதவிதமான பச்சனங்கள் வச்சு அதை நீங்கள் மாட்டுக்கு முன்னால் வச்சிங்கன்னா, அதை அந்த இலையை முதல்ல சரதுன்னு இழுத்து அவ்வளவையும் தரையில் தட்டி விட்டு இலையை தான் முதல்ல சாப்பிடும். மீதி இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எது பிடிக்குதோ அதை மட்டும்தான் சாப்பிடும். அப்போ விலங்குகளுக்கு ஒரு ருசி தான் இருக்குது. மனிதர்களுக்கு 6 வகை ருசி அடிப்படையாக தெரியும். அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் 60 வகை ருசி கூட பார்ப்பாங்க. இந்த ருசியானது மனிதனை என்ன பண்ணுது அப்படின்னா, அவனை தேவைக்கு மேல் உண்ண வைக்கிறது. இதை முனிவர்கள் கண்டார்கள். இப்போ விலங்குகள் அப்படி இல்லைங்க. விலங்குகள் பசி அடங்கிறதுக்காகத்தான் சாப்பிடும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் காடுகளுக்கு போய் பாருங்கள். ஒரு புலியோ ஒரு சிங்கமோ அதுக்கு வயிறார உணவு கிடைச்சிருதுன்னு வச்சுக்குவோம். ஐயா அதுக்கு 2 கொழுத்த கிடா கிடச்சிருச்சு, அதை அடித்து சாப்பிட்ருச்சு, வயிறு ரொம்பிடுச்சு. அப்போ ஒரு மரத்தடியில் படுத்திருக்கோம்.
அந்த நேரத்தில் அந்த புலி அல்லது சிங்கத்தின் எதிரில் அதுக்கு பிரியமான உணவாகிய முயல், மான் முதலியவை ஓடி விளையாடினால் கூட அது அவற்றை திரும்பி கூட பார்க்காது. சரி இன்னைக்கு அடிச்சு கொண்டு சேர்த்து வைப்போம், நாளைக்கு ஆகும்னு நினைக்காது. அது சாப்பிடாது. வயிறு வந்துருச்சுன்னா போதும், அவ்வளோதான். மனிதன் அப்படி இல்லை. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது இதர நண்பன் ஒருத்தன் எதையோ கடிச்சிட்டு வரான். என்னையான்னு கேட்டால், கேட்பெரிஸில் புதுசாக ஒரு சாக்லேட் போட்டிருக்காங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்குன்னு. உடனே எங்க கொஞ்சம் கொடு, சாப்பிட்டு பார்ப்போம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கானே, அதை பற்றி கவலை இல்லை. வயிறு ஃபுல்லாக இருந்தால் கூட நாக்கு ருசிக்கு அடிமையாகக்கூடிய மனிதன் இவன். பசிச்சாதான் சாப்பிடணுங்கிற கொள்கை அவனுக்கு கிடையாது. பெரியவங்க அதை கட்டாயமாக விதியாக்கினாங்க, இன்பிட்வீன் மீல்ஸ் சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் இவனுக்கு உணவுப் பொருளை பார்த்தா உடனே சாப்பிடணும்னு தோணும். சாப்பிடட்டுமே அப்படின்னா, சாப்பிட்றதை பற்றி இல்லை, உணவுக்கும் உணர்வுகளுக்கும் தொடர்பு உண்டு என்று ரிஷிகள் கண்டிருக்கிறார்கள். ஒரு மிதமிஞ்சின உணவானது தேவையற்ற உணர்வுகளை முடுக்கி விடுகிறது என்பதை கண்டிருக்கிறார்கள். அதனால் மனிதன் உணவு விஷயத்தில் கொஞ்சம் லகான் போடணும் என்று அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா, பேதிக்கு சாப்பிட்றதுன்னு பழக்கம் நம்ம நாட்டில் உண்டு. அப்படி என்றைக்காவது நீங்கள் பேதிக்கு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 10-13 முறை டாய்லெட்டுக்கு போய் வயிறு காலியாக இருக்குது, நிற்கக்கூட சக்தியில் ஆன்னு வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு காம உணர்வு தோன்றாது, நினச்சி பார்த்தா கூட வராது. கோபம் கூட ரொம்ப மிதமாக தான் வரும். ஆக்ரோஷமான உணர்வுகள், முடுக்கிவிடப்பட்ட துள்ளி எழும்பக்கூடிய உணர்வுகள் எல்லாம் தூங்கி விடுகின்றன வயிறு காலியாக இருக்கிற போது. உணவுகள் தேவைக்கு மேலே போகிற போது தான் அது மூளையில் போய் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் உண்டு பண்ணி நரம்புகளை முடுக்கி விடுகிறது. அதனால் பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உணவு விஷயத்தில் மனிதன் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும், இல்லைன்னா மனிதன் விலங்காகி விடுவான் என்று கண்டுபிடித்தார்கள். இந்த உடம்புல ஓய்வே இல்லாமல் உழைக்கிற உறுப்புகள் நிறைய இருக்குதுங்க. கடவுளுடைய படைப்பில் குழந்தை பிறந்ததுலேருந்து விடாமல் வேலை செய்கிறது இதயம், நுரையீரல், இரத்த குழாய்கள், இதெல்லாம் தான். ஆனால் அந்த லிஸ்ட்டில் இந்த குடல், இரைப்பையும் சேருது. ஆனால் மற்றவை ஓய்வில்லாமல் வேலை செய்தாலும் முதுமைதான் அவற்றை முடிவுக்கு கொண்டு வருகிறதே தவிர, இந்த இரைப்பை சிஸ்டம் இருக்கே, ஜீரண உறுப்புகள், அது இடைவிடாமல் உழைக்கும் போது களைப்படைகிறது, நோய்வாய்ப்படுகிறது. அதற்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆகவே பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, 15 நாளைக்கு ஒரே ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருங்களேன். எப்படி வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி ஜாமான் தூக்கி வெளியே வைக்கிறோம், அது மாதிரி இந்த உணவுகளெல்லாம் வெளியே தள்ளிட்டு அந்த வயிற்றுக்கு ஒரு ஓய்வு கொடுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லங்கனம் பரம ஔஷதம். பட்டினியை விட சிறந்த மருந்து வேறு எதுவும் கிடையாது. வயிற்றை காயப்போட்டால் பல நோய் இல்லைன்னு ஆகிடும். இது ஒரு அதிசயமான மருந்து, அனுபவத்தில் உண்டு. இந்த ஆயுர்வேதத்தில் ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, மல சஞ்சயம் பகுரோக காரணம். நம்ம சாப்பிட்றோமே உணவு, இந்த உணவு ஜீரணமாகி மலமாக மாறுகிற போது அது ஒரு ஆபத்தை உண்டு பண்ணுது. என்னென்னா, அது உடனடியாக உடம்பை விட்டு வெளியேறி ஆகணும், ஒரு நாளைக்கு 2 தடவை. அப்படி வெளியேறாமல் தங்கியிருந்தால் மல சஞ்சயம், மலம் சேர்ந்து விட்டால் அது பகுரோக காரணம், பல வியாதிகளுக்கு மூல காரணமாகிறது. அது வெளியேறி ஆகணும். அப்போ உணவே அங்கே நமக்கு நோய்க்கு காரணமாகிடுது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவு மட்டும் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு மலமே உற்பத்தி ஆகாதுங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு மிஞ்சி போனால் ஒரு அரை இட்லி, 3/4 இட்லி தான்
கம்ப்ளீட்டாக அசிமுலேட் ஆகிறதுக்கு. அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ற போது என்ன ஆகுதுடான்னா, தேவைக்கு மிஞ்சின உணவு மலமாகி வெளியே தள்ளப்படுகிறது. அப்படி உற்பத்தி ஆகிற மலம் தான் தங்கிட்டா வியாதிக்கு காரணமாகுது. எதுக்கு அப்படி சாப்பிடணும்? அப்போது பசிக்குது ருசிக்குதுங்கிறதுக்காக மூக்கை பிடிக்க சாப்பிட்டுடுறோம். அப்போ சொன்னால் கேட்க மாட்டேங்கிறோமேன்னு சொல்லி தான் விரதம். அந்த விரதம் இருக்கிற அன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாப புருஷன் பிடிக்கிறான் அப்படின்னு எழுதி வச்சாங்க. பாப புருஷன்கிறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற உணவினுடைய மிகுதியானது ரஜோகுணமாகி தமோ குணமாகி தேவையற்ற பாவங்களை செய்ய தூண்டுகிறது. அப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த சிஸ்டத்தை நீங்கள் காய போட்டிங்கன்னா அந்த 15 நாள் அக்யூமுலேட் ஆன அந்த தமோ குணம் ரஜோ குணமெல்லாம் நல்லிஃபை ஆகுது. நான் இப்போ பயாலஜிக்கலாக சயின்டிஃபிக்காக பேசுகிறேன், ஆன்மீகமாக பேசலை. ஆன்மீக கருத்துக்கு ஒரு அடிப்படையான உடற்கூறு காரணம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இது என்ன அப்படின்னா, உடம்பில் அழுக்காக மாறக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க, உணவு மட்டும்தாங்க. எது இனிமையாக இருக்குது சுவையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த உணவு தான் உள்ளே போய் அழுக்காக மாறிடுது. அது உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குது. அப்போ உள்ளே போகிற இன்புட்டையே குறைச்சிட்டோம்னா நல்லது தானே. அதுதான் நம்ம முனிவர்களுடைய கண்டுபிடிப்பு. இதில் இந்த உணவு சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், இது தேவையா அப்படின்னு யாரும் நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் காலையில் 5 இட்லி சாப்பிட்றான்னு வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 5 இட்லின்னு சொன்னால் அந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் கணக்கு எடுத்துக்குவோம். ஒரு மாதத்துக்கு 30 × 5 150 இட்லி. ஒரு வருஷத்துக்கு 1800 இட்லி. ஒரு மனுஷன் 70 வருஷம் உயிர் வாழ்கிறான்னு வச்சுக்குவோம். அவன் மொத்தம் சாப்பிட்ற இட்லி 1,26,000 இட்லி. இதெல்லாம் அடுக்கி வைக்கணும்னா ஒரு கல்யாண மண்டபம் பத்தாது. அதுபோல் இந்த சாதம் மத்தியானத்தில் சாப்பிட்றானே, ஒரு கட்டி சாதம் சாப்பிட்றான், இந்த ஹோட்டலில் வைக்கிற கணக்கு வச்சுக்குவோம். அதை ஒரு கட்டியும் நிறுத்தினா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கி ரசம் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்குன்னு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்களே, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அதை அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு மனிதன் ஒரு ஆயுள் முழுக்க சாப்பிடக்கூடிய சாதம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் அதை பூரா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பத்தாதுங்க. அவ்வளவு சாதம் நம்ம சாப்பிட்றோம். இப்போ நான் ராத்திரி சாப்பாடை பற்றி என் கணக்கில் எடுக்கலை. ஈவினிங் டிஃபனுங்கிற பேரில் நம்ம முழுங்குறதெல்லாம் நான் கணக்கில் எடுக்கலை. வெறுமனே காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு மட்டும்தான் நான் சொன்னேன். இவ்வளவையும் இந்த ஜீரண உறுப்புகள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அரைச்சி தள்ளுதுங்க. இவ்வளவையும் ஜீரணம் பண்ணி அதை ப்ரௌன் கலரில் தேவையில்லாத வெளியே தள்ளுது. அப்போது இந்த ஒரு சிஸ்டத்துக்கு நாம் ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் ஆன்மீகத்தை விடுங்க, உடற்கூறு ரீதியாக பார்க்குற போது நாமளே ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வேணுங்கிறோம். ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் கூட 9 மணிக்கு தான் ஜாயின் பண்ணுவோம், 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு கூடியாந்துருவோம்னு சொல்கிறோம். நமக்கு ஓய்வு தேவைப்படுது. ராத்திரி 5 மணி நேரம் தூங்குறவனும் உண்டு, 10 மணி நேரம் தூங்குறவனும் உண்டு. நம்ம ஓய்வுன்னு அவ்வளோ ஓய்வு எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வயிறு, இரைப்பை, குடல் இவை ஆயுள் முழுக்க ஓய்வு எடுக்கிறதே இல்லை. அப்போ விரதம் இருக்காதவன் இந்த சிஸ்டத்துக்கு ஓய்வே கொடுக்கறது இல்லை. இது ரொம்ப தப்பு இல்லையா? அதனால் வள்ளுவர் ஒரு குறளில் சொன்னார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உணின்னு. நீங்கள் முதல்ல சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடுச்சா, பசிக்குதான்னு தெரிஞ்சு நீங்கள் மறுபடி சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்தே வேணாங்க. நோய்கள் வர்றதே இந்த தேவைக்கு மேலே. எந்த உணவுப் பொருளை பார்த்தாலும் பசிக்குதா இல்லையா, இப்போ தானே சாப்பிட்டோம், அந்த கேள்விக்கே இடமில்லை. உள்ளே போ உள்ளே போ உள்ளே போன்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அதில் தான் பல வியாதிகள் உருவாகுது. பட்டினியினால் சாகிறவனை விட ஓவர் ஈட்டிங்கில் சாகிறவன் தான் அதிகம்னு கணக்கெடுப்பு சொல்லுது. இதில் இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் தேவைக்கு மிஞ்சின உணவு
மனிதனுக்கு கொழுப்பாகிறது. உடம்புல எல்லா இடத்துலையும் சதை வைக்குது, கையில் வைக்குது, காலில் வைக்குது, உண்மைதான். ஆனால் முதல்ல தேவைக்கு மிஞ்சின உணவு எங்கடா போய் ஸ்டோர் ஆகுதுன்னா வயிற்றில் தான் ஸ்டோர் ஆகுது. தொந்தி தான் முதல்ல உருவாகுது. நீங்கள் சுமாராக ஒல்லியாக இருக்கிறவனுக்கு கூட தொந்தி இருக்கும். தொந்தி இல்லாதவங்க பெரும்பாலும் 100% தொந்தி உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவைக்கு மிஞ்சி சாப்பிட்ட உணவு தான். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த விரதம். இதை மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சட்டமாக்கினார்கள். கண்டதை திங்கக்கூடிய ராட்சசன் கூட பட்டினி கிடந்து விரதம் இருந்து தெய்வங்களை சந்தோஷப்படுத்தினார்கள். அப்படி தான் ராவணனுக்கு வரம் கிடைச்சது, அப்படி தான் இரணியனுக்கு வரம் கிடைச்சது. ராட்சசன் கூட பட்டினி கிடக்கிறான் சார், நாம் இருக்க மாட்டேங்கிறோம் சார். அப்போது பட்டினி என்பதை தெய்வங்கள் அவ்வளவு விரும்புகின்றன. தெய்வங்களுக்கு பசி இல்லை, அவங்க ருசிக்காக சாப்பிட்றவங்க தான். இந்த மனித புயல் இந்த நாக்குக்கு அடிமையாகி தின்னு தின்னு வீணாக போகிறானே என்று சொல்லி தான் நீங்கள் பஞ்சாங்கத்தை புரட்டினா அந்த விரதம் இந்த விரதம்னு போட்டு நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த விரதங்கள் மூலமாக இந்து மதம் மனிதனுடைய மனதை திடப்படுத்துகிறது, புனிதமாக்க முயல்கிறது. இந்த விரதம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இந்தியர்கள் என்றோ கோடிக்கணக்கில் விலங்குகளாக மாறி இருந்திருப்பார்கள். அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் தாத்தாக்கள் பாட்டிகள் இந்த விரதம் இருங்கன்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தி நம்ம கசப்போடு இருந்த அந்த விரதம் நம்ம எவ்வளவோ சந்தோஷமாக வச்சுருக்கு, கண்ணீர் இல்லாமல் வச்சுருக்கு. இதில் இன்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த தொந்தி வைக்கிறதுங்கிறது மனித இனத்துக்கு மட்டும்தாங்க இருக்குது. எந்த விலங்குக்கும் தொந்தி கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இப்போ மாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா பண்ணு மாதிரி இருக்கும், ஆனால் அது ஜீரணமானோடனே வயிறு நார்மல் ஆகிடும். நாய் அப்படி தான், பூனை அப்படி தான். எந்த விலங்குக்கும் எக்ஸசிவான டம்மி இருக்கிறது இல்லை. தொந்தி வைக்கிறது மனுஷனுக்கு தான். தொந்தியில் பல கேடர் இருக்குதுங்க. சிங்கிள் தொந்தி, டபுள் தொந்தி எல்லாம் இருக்குது. அதில் ஓரளவு வீங்கி இருக்கிறவன், மடிப்பு விழுந்து 2வது தொந்தி கீழே தொங்குறவன், அப்படியெல்லாம் இருக்குது. பகவான் என்ன பண்ணினா, இந்த மிகையான உணவை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு மறைமுக தண்டனையாக இந்த தொந்தி என்ற ஒரு உறுப்பை கொடுத்தான். தொந்தி வச்சிருச்சுன்னா உங்களால் குதிக்க முடியாது, ஓட முடியாது, வேகமாக எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது, பல வேலைகள் தடைப்படுகின்றன. அப்புறம் அதிகம் தொந்தி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சாப்பிடும்போது தரையில் உட்காந்து சமணம் போட்டு சாப்பிடுங்க, அப்போ தொந்தி இடிக்கும், சாப்பாடை குறைச்சிக்கமான்னு சொல்லி தான் தரையில் உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. அப்போது அதையும் கேட்காம இவன் நாற்காலி போட்டு மேஜையில் போட்டு, சில பேர் மேஜையில் வட்டமாக ஓட்டை விட்டு தொந்திக்கு அதை உள்ள என்ட்ரி கொடுத்து அப்படி சாப்பிட்டு தொந்தி வளர்க்குறவங்களும் உண்டு. அப்போ விலங்குகளுக்கு இல்லாத ஒரு கஷ்டம் மனிதனுக்கு இருக்குது, அதான் தொந்தி. இதையெல்லாம் குறைப்பது விரதம் தான். ஆன்மீகத்தின் பேரில், கடவுள் பேரில் சொன்னதான மனுஷன் பயப்படுவான். அதனால் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்து வயிறு நிரம்பின உடனே சாப்பாட்டை வேணான்னு சொல்கிற பழக்கம் ஒரு புனிதமான பழக்கம். அது விலங்குகளுக்கு உண்டுங்க. ரொம்ப வேண்டாம். உங்கள் வீட்டில் நாய் இருக்கா, பூனை இருக்கா, அதுக்கு இஷ்டமான ஒரு உணவு, அதாவது இறைச்சி கலந்த சாதத்தை கொடுங்க. அது வயிறு ரொம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு விருப்பமான ஒரு உணவை கொடுத்தா கூட அது லேசாக மோந்து பார்த்துட்டு போயிடும், வேணாங்கும். இதை நான் திருப்பதியில் பார்த்துருக்கேன். திருப்பதியில் காலையில் இந்த சுப்ரபாத சேவையப்போ பக்தர்கள் நிறைய நெய் சாதம் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் அப்படியே அங்கே போட்டுடுறாங்க. அங்கே அலையிற நாய்கள்லாம் அதை சாப்பிட்டு எல்லாம் வயிறு ரொம்பி போகுது. நெய் வாசத்துக்கும் அந்த பொங்கலுக்கும் பசியாக இருக்கும்போது ஓடி வர்ற அந்த நாய்கள் வயிறு நிரம்பின உடனே மோந்து பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிடுது, எதுவும் சாப்பிட்றதில்லை. ஆனால் மனிதன் வயிறு நிரம்பின பிறகும் கூட உணவை பார்த்தால் சலனப்படுகிறான். முன்பே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவன் மிக அதிகமாக சாப்பிட்டு வயிற்று வலியினால் கஷ்டப்படுகிறான் என்று வைத்தியரிடம் கூட்டி வந்தார்கள். வைத்தியர் சொன்னார், ஒரு சின்ன மிளகளவு ஒரு மருந்து தர்றேன், அதை முழுங்கிடுங்க, அதை முழுங்கிட்டிங்கன்னா 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு வயிறு லகுவாயிடும் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், மிளகளவு முழுங்குறதுக்கு வயிற்றில் இடம் இருந்திருந்தா நான் மலையளவு சாப்பிட்ருப்பேனே,
அதுக்கும் வழி இல்லாமல் தானே உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போது கொள்ளளவு உங்களுக்கு டைட்டாக ஆகிற வரைக்கும் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கிறது மனிதனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விசேஷ குணமாக இருக்கிறது. அதுக்கு தான் ஆன்மீகத்திலே இந்து மதம் விரதத்தை ஒரு அனுஷ்டானமாக ஆக்கி வைத்தது. பழமொழி சொல்லுவாங்க, குறைய உண்பவன் நிறைய அடைவான். இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்லாங்கிற போதே எந்திரிச்சிடணும். பசியோடு போகிறவன் தான் டைனிங் டேபிளில் ஒரு முறையான மனிதனாக மதிக்கப்படுவான். அவனுக்கு வாழ்க்கையில் வேறு ஆசீர்வாதங்கள் நிறைய காத்திருக்கு. நினைவாற்றல், உழைக்கும். உங்களுக்கு நிறைய சாப்பிட்டீங்கன்னா உழைக்க முடியாது, அப்படி ஆகிடுறீங்க. நிமிர்ந்து நடக்க முடியலை, சாஞ்சு நடக்கிறீங்க. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியல, கவனமாக படிக்க முடியலை. ஓவராக சாப்பிட்ட மாணவன் பள்ளிக்கூடத்தில் எப்படி உட்காந்துருக்கான், வாத்தியாருக்கே தூக்கத்தை உண்டு பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு நிஷ்டையில் உட்காந்துருப்பான். படிப்பு ஏறாது. அப்போ குறைய உண்பவன் நிறைய உழைக்கிறான், நிறைய சாதனைகள் செய்கிறான், அவன் நிறைய வரங்களை அடைகிறான். குறைய உண்பவன் நிறைய அடைவான். இன்னமும் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் இல்லை, வசதி உள்ளவங்க தான். எனக்கு காலை சாப்பாடு வேணாம், மத்தியானம் ராத்திரி மட்டும்தான் சாப்பிடுவேன். அல்லது நான் காலையும் ராத்திரி மட்டும்தான் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன். அப்படி கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க உடம்பு சீராக வச்சுருக்கிறாங்க. அவங்க இப்போவும் வேகமாக நடக்கிறாங்க, ஓட முடியுது அவங்களால. பல வியாதிகள் அவங்களுக்கு வர்றதில்லை. இந்த பிபி எல்லாம் அதில் தான் வருது அதிகமாக. அதையெல்லாம் அவர்கள் என்று கண்டு வைத்து நீங்கள் ஒன்றும் வேணாங்க. கோயில்களில் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் பிராகாரம் கட்டி வைத்த மன்னர்களுடைய சிலைகள் இருக்கும். அதில் திருமல் நாயக்கர் ஒருத்தரை மட்டும் எக்ஸப்ஷன் தள்ளிடுங்க. பாக்கி பெரும்பாலான மன்னர்கள் சிறுத்த வயிறு அல்லது குறைந்த தொந்தி உள்ளவர்களாக தான் இருப்பார்கள். அவர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு தேவையான அளவு மட்டுமே உண்பவர்களாக இருந்தார்கள். பலர் சாப்பாட்டை மறந்து விடுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். மனைவிமார்கள் நினைவூட்டக்கூடிய முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போது அவங்க நிச்சயமாக விரதம் இருந்திருப்பாங்க. மாதம் 2 தடவை விரதம் இருக்கிற போது அது கம்ப்ளீட் சிஸ்டத்தை குணமாக்குது. விரதம் இருக்கிற மனிதன் மீது இறைவன் கருணை மழை பொழிகிறான், அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஏன் அவன் என்ன நினைக்கிறான், விலங்கு ஜென்மத்தில் தான் தின்னு கெட்டு போனானே, ஒரு மனித ஜென்மம் கொடுத்துருக்குறோமே, அந்த 6வது அறிவு கொண்டு அவன் சிந்தித்து உணவை குறைக்கக்கூடாதா, மறுபடி விலங்காகிறானே என்று அவன் வருத்தப்படுகிறான். அதனால தான் விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த விரதம் இருக்கிறதுனால 6வது அறிவு 7வது அறிவாக மாறுகிறது. எங்கள் பதஞ்சலி சொல்கிற யோகிக் சிஸ்டத்தில் மனிதன் 6 அறிவு உள்ளவனாக இருப்பதனாலே விலங்குகளை விட உயர்ந்தவனாக இருக்கிறான். ஆனால் இந்த 6வது அறிவு 7வது அறிவாக மாறுவது எப்போது? அதாவது ஞான திருஷ்டி, நடக்கப் போவதை உணர்வது, எதிரே வந்திருப்பவனுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிவது, பிறர் மறைக்கக்கூடிய விஷயங்களை நாம் கண்டு சொல்வது, பலருக்கு புரியாத விஷயங்கள் நமக்கு உயிர்த்துணர்வாக தோன்றுவது, தெய்வங்களோடு உரையாடுவது, இதெல்லாம் 7வது அறிவு. அது நமக்கு முகிழ்ப்பது விரதத்தினாலே தான். அடுத்து 3வது கண் முளைப்பது. சிவபெருமானுக்கு 3வது கண்ணுன்னு சொல்கிறாங்க. யோகிகள் எல்லாருக்குமே 3வது கண் உண்டு. இந்த இடத்துல புருவமதி தியானம், இங்கே இருக்கிற பகவத் சாநித்தியமானது உயிர் பெறுகிறது. அந்த 3வது கண்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த அக்யூமுலேட்டட் யோகிக் பவர், அந்த சேர்ந்து விட்ட யோக சக்தி. அந்த 3வது கண் தான் நமக்கு மனிதனுக்கு மேல் உயர்ந்த ஒரு நிலைமையை மனிதனுக்கு தருகிறது. சூப்பர்மேன் என்று அவன் சொல்லப்படுகிறான். அவனுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக இருக்கும். துப்பறியும் துறையிலே சில பேருக்கு அந்த துப்பறியும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்ளதிலே இன்ட்யூஷன், உயிர்த்து அறிவார்கள். இஎஸ்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். அது இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வரும். மனிதனுக்கு இஎஸ்பி எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நாம் தின்னு அதை மழுங்க வைக்கிறோம், பாழாக்குறோம். அந்த முனிவர்களானதை எப்படி நினைக்கிறீங்க? நம்ம போல மனிதர்கள் தாங்க முனிவர்கள். அவங்க முதல்ல எதை ஆரம்பிக்கிறாங்க? சாப்பாட்டை கட் பண்ணுறாங்க. 3 வேளை சாப்பிட வேண்டாம். இதில் பார்க்குறோமே, மகாபாரதத்தில் பார்க்குறோமே, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை
ஒரு முனிவர் வந்து ஒரு மரத்தின் பழத்தை சாப்பிட வருவார் அப்படின்னு. அந்த பழத்தை பிடிங்கினதுனால பாண்டவர்கள் பயந்து போனாங்க. அப்புறம் கிருஷ்ணா அதுக்கு ஒரு வழி சொன்னான்னு படிக்கிறோம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பழம் சாப்பிட்டுட்டு மறுபடி கண்ணை மூடிடுவாராம் தவத்துக்கு. அப்படி அவங்க சாப்பாட்டில் கை வச்சாங்க. முனிவர்கள் யாரும் இப்படி குண்டா இருக்கிறது இல்லை. அவங்க எல்லாருமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. எலும்பெல்லாம் தெரியும். ஆனால் ஊனை உருக்கி உள் ஒளி பெருக்கி என்று சொன்னது போல ஊன் குறைய குறைய உள்ள அந்த அறிவும் ஞானமும் வளர்கிறது. எனவே விரதத்தை தேடி பிடித்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று முனிவர்கள் சொன்னார்கள். அதிகமாய் பட்டினி இருந்த முனிவர் சீனியர் முனிவர் ஆகிடுவார். அவருடைய தபோபலம் அதிகமாக இருக்கும். விஸ்வாமித்தர் அப்படின்னா சூப்பர் ஸ்டாராக இருந்தார். இந்திரனே கண்டு நடுங்கினான். அதிக விரதம் இருக்கிறவர்கள் அதிக சக்தி உள்ள முனிவர்களாக இருந்தார். அவங்க வந்து இந்த மன அடக்கத்தை வளர்த்து கொள்வதற்கு இந்த உணவு தியாகம் முக்கியமாக இருந்தது. நம்ம போல மனுஷங்களாக இருந்தவங்க தான் அவங்க. ஆனால் மனுஷன் இப்போ போகிறான், அவன் காலில் முனிவர் காலில் போய் விடுகிறானே, சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு பிள்ளை உண்டா இல்லையான்னு சொல்லுங்கள், என் எதிர்காலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்போ நம்ம போல மனிதன் நமக்கு இல்லாத சக்தியை எப்படி அடைகிறான் என்றால் இந்த உணவை குறைப்பதனாலே அடைகிறான். அதனால இந்த முனிவர்கள் ரிஷிகள்னு சொன்னால் மற்ற நாட்டு ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது சில பேர் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ அப்படியான்னு. ஆனால் இந்திய நாட்டில் முனிவர்கள்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகி போச்சு. இப்போ ஒரு இந்தியாவில் படிக்காதவன்கிட்ட கூட போய் காட்டில் தவம் செய்கிற முனிவரை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியும்பா. நான் முனிவரை பார்த்ததில்ல, ஆனால் முனிவர் யாருன்னு எனக்கு தெரியும்பா. ஏன்னா இந்தியாவில் முனிவர்கள் சாதாரண மனிதர்களோடு நடமாடி இருக்கிறார்கள். முனிவர்கள் வீடுகளுக்கு வருவதும் முனிவர்களை பார்த்து பேசுவதும் சர்வசாதாரணமாக இருந்ததாக நம் புராணங்களே படிக்கிறோம். அப்போ உணவை சுருக்குவது, விரதம் இருப்பது, அது மனிதனை உயர்ந்த மனிதனாக்குகிறது என்ற கொள்கையை இந்து மதம் மிக நன்றாக புரிந்து வைத்திருந்தது. அதனால் எல்லா மதங்களையும் விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இங்கே இந்து மதத்தில் விரத கட்டுப்பாடு அதிகம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் சொல்லி, இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் இன்ன பலன், அந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து ஒரு ராஜா இன்ன பலன் அடைஞ்சான் அப்படின்னு ஏகாதசி கதைகள் ஏராளமாக இருக்கே. அதெல்லாம் எப்படி? அப்போது விரதம் இருப்பது என்பது ஒரு காலகட்டத்தில் நாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாயிடும். அப்படி இருந்து பழகி அதனுடைய நல்ல பலன்களை அனுபவிக்க தொடங்குகிற போது நமக்கு விரதத்தை கண்டால் பயமாக இருக்காது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்து பழகிட்டா விரதம் இருக்கிறவனை பார்த்தா அவன் பட்டினி கிடக்கிறான்னு யாரும் சொல்லவே முடியாது. மற்ற மனுஷன் மாதிரி நல்லா உரத்த குரலில் பேசுவான், உற்சாகமாக இருப்பான். அந்த உடம்பு வந்து அதுக்கு பழகிக்குது. அப்போ மாதம் 2 முறை விரதம் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு முனிவனை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்காது. சரி, நாம் ஒரு காலத்தில் முனிவன் ஆகணும், 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் அவனுக்கு ஈஸியாக உள்ளத்தில் தோன்றும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற போது இந்து மதத்தினுடைய பிரிக்க முடியாத அங்கமாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அதில் இந்த விரதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். விரத பங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றம் குறையாக சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த அம்பரீஷன் துர்வாச மகரிஷி கதையெல்லாம் தெரியும். அது விரதத்தினால ஏற்பட்ட கதை தானே. நான் வர்றதுக்கு முன்னால் எப்படி விரதத்தை நீ முறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே அவருக்கு கோபம் வந்தது. அப்போது நம்ம நாட்டு மக்களுக்கு உணவை சுருக்குவது, உணவை வெறுப்பது, உணவை தள்ளுவது என்பது ஒரு பழகி போன விஷயமாக வாழ்வினுடைய ஒரு ஒன்றுபட்ட ஒரு அங்கமாகிவிட்டது. இப்போ மற்ற நாடுகளில் இருக்கிறவங்ககிட்ட போய் இதை சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும். இங்கே அப்படி இல்லை. அன்றாட வாழ்க்கையிலே அது ஒரு அம்சமாகி விடுகிறது. எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க, இன்றைக்கி நான் ஏகாதசி விரதம் சார், இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை விரதம் சார், இன்றைக்கி நான் கிருத்திகை விரதம் சார், இன்றைக்கி சதுர்த்தி விரதம் சார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சர்வசாதாரணமாக அவங்க சொல்லுவாங்க. அதை மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
எனவே இந்து மதத்தின் பிரிக்க முடியாத அங்கமான இந்த விரதத்தின் பின்னாலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நீங்களும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.